Hello friends, welcome to Updates for You channel. First time இந்த சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல TNAU கவுன்சிலிங் பத்தின ரெண்டு இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா QT எக்ஸாம்க்கான ரிசல்ட் வந்து இன்னைக்கு வந்து அப்டேட் பண்ணிருக்காங்க. சோ சில பேருக்கு QT எக்ஸாம்னா என்னன்னே தெரிஞ்சிருக்காது. இது பாத்தீங்கன்னா காமன் யுனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. சோ நிறைய ஸ்ட்ரீம்க்கு வந்து இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து நடக்கும். நீங்க அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடா சீட் வேணும். சோ அது ரிலேட்டடா நீங்க வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும்னா அதுக்கு செப்பரேட்டா சப்ஜெக்ட் செலக்ட் பண்ணி நீங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து எழுதி இருக்கணும். சோ நீங்க நம்ம ப்ராஸ்பெக்டஸ்ல பார்த்தாலே தெரியும் ஐகார் மூலமா சில சீட்ஸ் வந்து தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர்ல வந்து ஸ்ப்ளிட் பண்ணிருப்பாங்க. டோட்டலா பாத்தீங்கன்னா 272 சீட் கிட்டக்க இருக்கு. சோ அந்த சீட் பாத்தீங்கன்னா இந்த எக்ஸாம் எழுதி வரவங்களுக்கு வந்து அலாட் பண்ணி கொடுப்பாங்க. சோ அதுக்கு பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர்ல சீட் வந்து அலாட் பண்ணிருப்பாங்க. இந்த QT எக்ஸாம் எழுதுனீங்கன்னா ஐகாருக்கு கீழே எந்த யூனிவர்சிட்டி இருக்கோ அந்த யூனிவர்சிட்டியில வந்து நீங்க சீட்டுக்கு வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அதுக்கான கவுன்சிலிங்ல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணி அது மூலமா கூட நீங்க TNAUல வந்து ஜாயின் பண்ணலாம். சோ அதுக்காக தான் இந்த காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் வந்து வைப்பாங்க. யாரெல்லாம் எழுதியிருக்கீங்களோ நீங்க பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அதை யூஸ் பண்ணி உள்ள போயிட்டு உங்க அப்ளிகேஷன் நம்பர், பாஸ்வேர்ட், கேப்சா கொடுத்து உங்க ஸ்கோர் கார்டை வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நீங்க இதுல என்ன ஸ்கோர் வச்சிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து உங்களுக்கு கவுன்சிலிங் வந்து போகும். நார்மலாக நீங்க TNAU கவுன்சிலிங் போறீங்கன்னா உங்க 12th மார்க் பேஸ் பண்ணி போகும். இது பாத்தீங்கன்னா உங்களோட QT மார்க் பேஸ் பண்ணி போகும். ஸோ தேவைப்படுறவங்க நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா காலையில் நான் வீடியோ போட்டு சொல்லியிருந்தேன். மொபைல் நம்பர் வந்து இன்ஆக்டிவில் இருக்கவங்க, இமெயில் வந்து இன்ஆக்டிவில் யார் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்குலாம் யூனிவர்சிட்டி சைடில் பார்த்தீங்கன்னா எந்த இன்ஃபர்மேஷனுமே வந்திருக்காது. அந்த லிஸ்ட்டுமே வந்து வெப்சைட்டில் போட்டிருக்காங்க. சில பேர் சொல்லியிருந்தீங்க இந்த லிஸ்ட்டில் என்னோட நேமும் இல்லை, பட் எனக்கு யூனிவர்சிட்டி சைட்லேருந்து இதுவரையும் எந்த மெயிலுமே வரலன்னு சொல்லியிருந்தீங்க. மேபி பார்த்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு எந்த மெயிலும் அனுப்பாமல் இருந்திருக்கலாம். அதனால உங்களுக்கு எந்த மெயிலும் இதுவரையும் வராமல் இருந்திருக்கலாம். உங்கள் மெயில் ஐடி, மொபைல் நம்பர் எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. நான் கரெக்டாக தான் கொடுத்துருக்கேன். அப்ளிகேஷனில் எல்லாமே கரெக்டாக இருக்குன்னா எந்த ப்ராப்ளமே இல்லை. இன்கேஸ் உங்கள் அப்ளிகேஷனில் பாருங்கள் ஏதாவது மிஸ்டேக் இருக்குது, இந்த லிஸ்ட்லேயுமே வந்து உங்கள் நேம் இருக்குன்னா இமீடியட்டாக வந்து நீங்கள் கரெக்ட் பண்ண மெயிலை வந்து யூனிவர்சிட்டிக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அதே போல் மொபைல் நம்பர் வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஆக்டிவில் இல்லை, இப்போ நான் ரீசார்ஜ் பண்ணி ஆக்டிவுக்கு கொண்டு வந்துட்டேன், இப்போ நான் சேஞ்ச் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அந்த இன்ஃபர்மேஷனுமே யூனிவர்சிட்டிக்கு வந்து அனுப்பிடுங்க. இந்த நம்பர் வந்து இப்போ வந்து ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது அப்படின்ற இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணிடுங்க. ஸோ என்ன உங்களுக்கு சுச்சுவேஷன் இருந்தாலும் அதை யூனிவர்சிட்டி சைடில் சொன்னீங்கன்னா அவங்க வந்து கரெக்ட் பண்ணிப்பாங்க. நீங்கள் எந்த வித அப்டேட்டுமே கொடுக்கலன்னா உங்களோட நம்பர் எதுவுமே அப்டேட் ஆகாமல் போயிடும். ஸோ நம்பர் மாற்றுறீங்க இல்லை மெயில் ஐடி கொடுக்கும்போது ஒரு சில ஸ்பெல்லிங் மிஸ்டேக் விட்டு கொடுத்ததுனால உங்களுக்கு எந்த இன்ஃபர்மேஷனும் ரிசீவ் ஆகாமல் இருக்குது, அதனால் லிஸ்ட்டில் நேம் வந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் மாற்றி கொடுங்க. இன்கேஸ் என் அப்ளிகேஷனில் நான் தப்பாக தான் வந்து போட்டிருக்கேன், பட் லிஸ்ட்லேயுமே நேம் இல்லை அப்படின்னாலும் நீங்கள் யூனிவர்சிட்டிக்கு வந்து மெயில் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். என்ன சுச்சுவேஷனாக இருந்தாலும் அதை யூனிவர்சிட்டி சைடில் சொல்லிவிடுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு வரைக்கும் தான் நமக்கு டைம் கொடுத்துருக்காங்க. மெயில் கம்யூனிகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ மெயில் ஐடி, மொபைல் நம்பர் கரெக்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆனால் தான் நமக்கு ஆன்லைன் கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நாளைக்கு வரையும் டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே இந்த மொபைல் நம்பர், இமெயில் ஐடி ப்ராப்ளம் வந்து நீங்கள் சால்வ் பண்ணிக்கோங்க. அதுக்கு தேவையான மெயிலை யூனிவர்சிட்டிக்கு வந்து அனுப்பிக்கோங்க. ஃபர்தராக உங்களுக்கு வேறு ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் கிடைச்சாலும் கண்டிப்பாக வீடியோ போட்டு சொல்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.